ஓம் சாய்ராம். வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீ சாய்சத் சரித்திரம் வந்துட்டு சப்தங்கம் பாராயணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தங்கம் பாராயணம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாரம் அப்படிங்கிறது கணக்கு, அதாவது 7 நாள் அப்படிங்கிறது கணக்கு. பாராயணம் அப்படிங்கிறது என்ன? ஒரு புனிதமான புக்கை வந்து நல்ல டிசிப்ளின்டோட நம்ம வந்து தொடர்ந்து இந்த நாளுக்குள்ளே நம்ம வந்து பாராயணம் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதற்கு பேர் தான் பாராயணம். ஸோ பாபாவுடைய இந்த புனிதமான ஸ்ரீ சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிற இந்த புனிதமான புக்கை வந்து 7 நாளைக்குள்ள ஃபுல் புக்கையும் வந்து நம்ம பாராயணம் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது தான் சப்தங்கம் பாராயணம் அப்படின்னு சொல்றது. இந்த 7 நாளில் வந்து நம்ம பாபாவுடைய இந்த புனிதமான புக்கை வந்து படித்தாலோ இல்லை படிக்கிறத கேட்டாலோ அவ்வளவு ஒரு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படும். பொதுவாக வந்து பாபாவுடைய வாழ்க்கையுடைய வரலாறு ஃபுல் வரலாறையுமே இந்த புக்கில் வந்து கவர் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில குறிப்புகள் மட்டுமே பாபாவுடைய வாழ்ந்த பக்தர்கள் ஷேர் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே தான் வந்துட்டு கொலேட் பண்ணி பாபாவுடைய இந்த புனிதமான புக்கில் வந்துட்டு ஹேமத் பந்த் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த புக்குடைய பாராயணம் வந்து எப்படி பண்ணணும், 7 நாள் வந்து தொடர்ந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான கண்டிஷன்ஸுமே கிடையாது ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க் அதுதான். பட் ஒரு புனிதமான புக்கை வந்து நம்ம ஒரு பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கைடாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு டைம் டேபிள் மாதிரியே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எப்படி வந்துட்டு 7 நாள் வந்து எவ்வளோ சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணணும் அண்ட் எந்தெந்த சாப்டர்ஸை எந்தெந்த டேயில் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் மாதிரி 7 டேக்கும் பிளான் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வந்து நீங்கள் சப்தங்கம் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான டைமு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த சப்தங்கம் பாராயணம் ஷீரடியில் வந்து வர வியாழக்கிழமை நடக்க போகுது. எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகி வர 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை அப்போ இந்த சப்தங்கம் பாராயணம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 19ஆம் தேதி 7 நாள் வரும் இல்லையா. ஸோ 7 நாளில் வந்துட்டு இந்த பாராயணம் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, 20ஆம் தேதி அப்போ வந்துட்டு பாபா வந்து யூஸ்வலாக சாவடி ஊர்வலம் எல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி பாபாவுடைய இந்த புனிதமான ஸ்ரீ சாய்சத் சரித்திரம் புக்கை வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்க. ஸோ வருஷத்துல ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய விழா தான் இந்த ஒரு விழா. இது வந்துட்டு வர வியாழக்கிழமை நடக்க போகுது. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டிவோட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாராயணம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு துவாரகமாயில தான் இந்த பாராயணம் வந்து நடக்கும். பாபாவுடைய புனிதமான புக்கை வந்து எல்லாரும் பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த ஒரு டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்தங்கம் பாராயணத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. உங்களால் படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, படிக்க கேட்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத வந்து சாய்சத் சரிதத்திலே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்துட்டு எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க நம்ம படிக்க முடியலன்னா கூட நம்ம படிக்கிறத கேட்டாலே போதும், அதுவே வந்துட்டு நம்மளுக்கு நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால் படிக்க முடிஞ்சால் தாராளமாக படிக்கலாம். இல்லை ஒர்க்கில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் படிக்கிறத நம்ம காதால கேட்டுட்டே இருந்தாலும் கூட, நம்ம வேலை செய்யும் போது அந்த நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம கேட்டுட்டே இருந்தாலும் கூட அதுவுமே வந்துட்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்தங்கம் பாராயணம் வர்ற வியாழக்கிழமை நடக்க போகுது, 13ஆம் தேதி நடக்க போகுது. நடந்து 19ஆம் தேதி முடிஞ்சிடும். 20ஆம் தேதி பாபாவுடைய புனிதமான புக்கை ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் இப்போ வர வியாழக்கிழமை நடக்க போகுது. இப்போ நீங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாராயணம் பண்ணுறதுக்குன்னு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பட் இந்த சப்தங்கம் பாராயணம் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒரு சில கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு புனிதமான புக்காக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான புனிதமான புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது, கடவுளை பற்றின விஷயங்கள். ஸோ அப்படி இருக்க எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த புக்கை வந்து மரியாதையோடு படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயமே. ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸோ
ஃபஸ்ட்டு இந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக நான் வந்து கொடுத்துட்றேன். சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த புக் வந்து நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது அண்ட் ஆடியோ புக்ஸாகவும் வந்துட்டு யூடியூப்ஸில் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் வந்து படிக்கிறதுல இந்த விஷயங்களை கேட்கறதுல வந்துட்டு ஈடுபடணும். ஸோ பேசிக்காக எல்லா பாபா பக்தர்களுக்கும் சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு எல்லா விஷயங்களும் இதில் இருக்கக்கூடிய பாபாவுடைய லீலைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்க இதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்மளுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருப்போம். அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அப்படி இருக்க சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, எழுதினது வந்து ஹேமத் பந்த் இவங்க தான். ஸோ இவங்களுடைய உண்மையான பேர் வந்துட்டு கோவிந்த் ரகுநாத் தப்ஹோல்கர் அப்படிங்கிறது தான் உண்மையான பேர். பாபா தான் வந்துட்டு ஹேமத் பந்த் அப்படிங்கிற பேரை வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டாங்க. ஸோ சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு 50 அத்தியாயங்கள் உள்ள புக்ஸ். ஸோ இந்த 50 அத்தியாயங்கள்லையுமே வந்துட்டு பாபாவுடைய வாழ்க்கையுடைய முறை, பாபாவுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அண்ட் பாபா கூட இருந்த பக்தர்களுக்கு நடந்த அற்புதங்கள், பாபா நடத்தின லீலைகள் எல்லாமே வந்துட்டு பக்தர்கள் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து சாய்சத் சரித்திரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஹேமத் பந்த் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சாய்சத் சரித்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50 சாப்டர்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, 51வது சாப்டர் அப்படிங்கிறது தான் இதோடைய கன்க்ளூஷன், முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த புக்கை எழுதினாங்க இல்லையா ஹேமத் பந்த், அவங்க வந்து 50 சாப்டர்ஸையும் எழுதிட்டாங்க. 51வது சாப்டர் அதாவது முடிவுரையாக வந்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சாய்சத் சரித்திரத்தில் வந்துட்டு சில டாபிக்ஸ் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் அதுவும் பாபாவுடைய ஆசீர்வாதம் தான், அப்படி இருக்கணும்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்க 50 அத்தியாயங்கள் மட்டுமே தான் வந்துட்டு ஹேமத் பந்த் எழுதியிருந்தாங்க. 51வது அத்தியாயம் அப்படிங்கிறது வந்துட்டு முடிவுரையாக வந்து தேவ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பாபாவுடைய பக்தர் தேவ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு 51வது அத்தியாயம் முடிவுரையாக வந்து எழுதி கொடுத்ததை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ்லலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி 51வது அத்தியாயம் வந்து நம்மளுக்கு முடிவுரையாக வந்திருக்கும். ஸோ ஹேமத் பந்த் வந்துட்டு 51வது அத்தியாயம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பாபாவை பற்றின புகழ்ந்து இருக்கக்கூடிய போற்றிகள் வந்து எழுதலாம், ஸ்லோகங்கள் வந்து எழுதலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்துச்சு. பட் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வந்து கடைசியில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அதாவது எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஜெண்டா மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு 51th சாப்டராக அவர் வந்து யோசித்து பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்துட்டு இறந்ததுனால இந்த புக்கை வந்து பாபாவுடைய பக்தர் பிவி தேவ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மராத்தி லாங்குவேஜில். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்மளுக்கு சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சாய்சத் சரித்திரம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு புக்கினுடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இதில் வந்துட்டு மொத்தமாக 50 அத்தியாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 50 அத்தியாயம், 51வது அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து சாய்சத் சரித்திரத்தினுடைய முடிவுரை வந்து இருக்கும். இதை எப்படி நம்ம வந்துட்டு 7 நாள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வர வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 13ஆம் தேதி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா Day 1 அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ Day 1 இஸ் யோர் Thursday. ஸோ Thursday இருக்கும்போது நம்ம 1லிருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பாராயணம் பண்ணணும். அதாவது 1 to 6 வந்துட்டு நம்ம பாராயணம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அத்தியாயம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பாபா கோதுமை மாவு அரைச்ச விஷயம், அப்புறம் வந்துட்டு இந்த விஷயங்கள் தான் மெயினாக இருக்கும். அந்த அரைச்சதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் வரும். அதை தொடர்ந்து வந்து ஹேமத் பந்த் வந்து இந்த புக்கை வந்து ஏன் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பாபாவுடைய லீலை ஒரு அலைண்டாக வந்துட்டு ஹிஸ்ட்ரினா வந்து பிறப்பிலிருந்து ஸ்டார்ட் ஆகி
கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து நிறைய அற்புதங்கள், லீலைகள், பக்தர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே மிக்சடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எப்படி வந்து ஹிந்து மதத்துக்கு வந்து பகவத்கீதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புனித நூலாக நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து படிச்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு சாய்சத் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான நூல். கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம முதல் நாள் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து டே 1க்கான பிளான். இப்போ டே 2 நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரைடே ஆயிடுச்சா. ஸோ அப்போ 7th சாப்டர்லேருந்து 13வது சாப்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு 7 அத்தியாயமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து டே 2. இப்போ டே 3 வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு 14th to 22 சாப்டர்ஸ், அதாவது 14வது அத்தியாயத்திலிருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் பாராயணம் பண்ணணும். 4வது நாள் வந்து 23வது அத்தியாயத்திலிருந்து 28வது அத்தியாயம் வரைக்கும் கவர் பண்ணணும். அடுத்தது டே 5 மண்டே வந்துடும். ஸோ மண்டே வந்துட்டு 29வது அத்தியாயத்திலிருந்து 35வது அத்தியாயம் வரைக்கும் பாராயணம் பண்ணணும். அடுத்தது டே 6 டியூஸ்டே வந்துடும். ஸோ டியூஸ்டே வந்துட்டு 36வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பாராயணம் பண்ணணும். அடுத்தது டே 7, இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் டே ஆஃப் பாராயணம். ஓகே, வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே அப்படிங்கிறது 19ஆம் தேதி. அப்போ 43வது அத்தியாயத்திலிருந்து 51வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பாராயணம் பண்ணணும். ஸோ இந்த டைம் டேபிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு கொஷின் வரும். இன்கேஸ் என்னால் டே 1ல் வந்து 6 அத்தியாயமே கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை நான் வந்து ஒரு 3 அத்தியாயம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே எனக்கு டைம் இருக்குது நான் படிக்க போகிறேன் அப்படின்னா படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து எஸ் தான். நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் எக்ஸீடாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களால் அந்த நாளுக்குள்ளே ஒரு 5 அத்தியாயம் தான் படிக்க முடியுது, அதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியுது, இல்லை அதை நம்ம வந்து ஆடியோ புக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கேட்க டைம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னும் போது இட்ஸ் ஓகே. அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 7 அத்தியாயம் தானே, கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன ஒரு 1லேருந்து 2 ஹவர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 2 ஹவர் நம்மளுடைய ஒரு டேல வந்து ஸ்பெண்ட் பண்ணி கேட்கறதுல எந்த இஷ்யூவுமே கிடையாது இல்லையா. ஸோ ஒரு நாளைக்கு 7 அத்தியாயம் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஆர் கேட்க போகிறீங்க. ஸோ கேட்கறது வந்துட்டு அந்த ஒரு நாளுக்குள்ளே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கலாம், இல்லை படிச்சுட்டும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க இந்த 7 நாளுமே வந்துட்டு 7 அத்தியாயத்தினுடைய ஸ்பிளிட்டை வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஒரு சில அத்தியாயங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லக்கி பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சில அத்தியாயங்கள் வந்து சேர்ந்தே வந்துடும், ஒரே அத்தியாயமா கொடுத்துருவாங்க. அதாவது 18, 19 அத்தியாயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொலேட்டடா இருக்கும், ஒரே அத்தியாயமா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸி இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம், ஈஸியா கேட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு பாராயணம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாராயணம் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷெடியூலை வந்து நம்ம பார்த்துட்டோம். டே 1 எவ்வளோ சாப்டர்ஸ் பாராயணம் பண்ணணும் அண்ட் டே எண்டு வரைக்கும் பார்த்தாச்சு. 7 டே பாராயணத்துக்கான ஒரு ஃபுல் ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் டேபிளே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பாராயணம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிச்சுவல்ஸ், ஒரு டிசிப்ளின்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த 7 நாளுமே. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும், அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் வெரி ட்ரூ. எதுவுமே வந்துட்டு பாபா இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பூஜை முறைகளையோ இல்லை எந்த ஒரு கைடன்ஸையோ வந்துட்டு இது வரைக்கும் பாபா சொன்னதே கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு புனிதமான புக்கு, பாபாவோட இது வந்து சாதாரண புக்கு இல்லை இல்லையா, இது வந்து பாபாவுடைய வாழ்க்கை, பாபாவை பற்றின விஷயங்கள் தானே இந்த புக்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த புக்கை வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாபாவோடைய வார்த்தைகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் பாராயணம் பண்ண போகிறீங்க, வியாழக்கிழமை பாராயணம் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் உங்களுடைய பூஜை ரூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பூஜை ரூம், அப்படி இல்லை நீங்கள் வெளில எங்கேயாச்சும் பிஜி இல்லை ஹாஸ்டல்ஸில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா பாபாவுடைய ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சு பத்தி எல்லாம் காமிச்சு சாம்பிராணி முடிஞ்சால் சாம்பிராணி கூட காமிச்சு பாபாவுக்கு ஃப்ளவர் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாமி ரூமில் உட்காந்து தான் படிக்கணுமா, என்கிட்ட பூஜை ரூம்லாம் இல்லையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்னா கூட ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் படிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நான் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து படுத்துட்டு படிச்சுக்கலாம், படுத்துட்டு படிக்கவா, இல்லைனா என்னோடய பெட்டில் படுத்துட்டு நான் வந்துட்டு சாஞ்சிட்டு படிக்கவா அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு கார்னர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு நல்ல ஒரு கார்னராக நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பாபாவுடைய ஃபோட்டோவையோ இல்லை வந்துட்டு ஸ்டாச்சுவையோ வச்சு விளக்கேற்றி வச்சு பத்தி எல்லாம் ஏற்றி சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறமா பாபாவுடைய புக்கை வந்து எடுத்து யூஸ்வலாக வந்து புனிதமான புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ணும்போது ஒரு டேபிள் இல்லைனா வந்துட்டு புக் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புக் ஸ்டாண்டில் வச்சு தான் பாராயணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம மடியில் வச்சே இல்லை கையில் வச்சே படிக்கலாம். பட் இதுதான் வந்துட்டு ஒரு கைடன்ஸ். ஓகே, டேபிளில் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கையிலே வச்சு நம்ம பாபாவுடைய புக்கை வந்து பாராயணம் பண்ணலாம். கண்டிப்பாக பாபாவுடைய உதியை வந்து நெத்தியில் வச்சுக்கோங்க, மனசார வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாபாவுடைய புக்கை வந்து சப்தங்கம் பாராயணம் பண்ணுறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த 7 நாள் பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும் அவங்க மனசில். எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்குவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகணும்னு வேண்டிப்பாங்க, இல்லை கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இல்லை வேறு ஏதாவது லேண்டு பிரச்சனையில் இருக்குது அது சரி பண்ணணும், ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து இருக்கும். ஸோ இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சப்தங்கம் பாராயணம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடந்துரும் அப்படிங்கிறத எனக்கே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம சப்தங்கம் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியுமா தேவை? வைராக்கியம். வைராக்கியம் மட்டும்தான் தேவை. வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சுலபம், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்து பாபாவுக்கு பத்தி சாம்பிராணி இல்லை விளக்கு பூ இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்து பாபாவுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்ஸையும் வந்துட்டு பொறுமையாக வந்து படித்து அதை வந்து அந்த 6 சாப்டர்ஸையும் முடிஞ்சதுன்னா முடிச்சிருங்க, இல்லைன்னா ஒவ்வொரு சாப்டராக டைம் கிடைக்கும்போது படிங்க. படிக்கும்போது சத்தமாக படிக்கிறது ரொம்ப சிறந்தது. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சத்தமாக படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து எல்லாருடைய காதுலையும் கேட்கும், அந்த விஷயங்கள் அவங்களுக்கும் போய் சேரும். உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்துட்டு நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடம்பு வந்து சீக்கிரம் வந்து குணமாயிடும். இது வந்து பாபாவே சொன்ன விஷயம். ஓகே, படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ 6 சாப்டர் நீங்கள் முடிச்சிடுறீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 6 சாப்டரை முடிச்சதுக்கு அப்புறமா பாபாவுக்கு வந்துட்டு நெய்வேத்தியம், காலையில் முடிஞ்சதுன்னா நெய்வேத்தியம் வச்சுருங்க, இல்லைனா வந்துட்டு ஈவினிங் முடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம், கற்கண்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து பாபாவுக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணிவிட்டு அதை நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் 2 ரூபாய் வந்துட்டு நம்ம காணிக்கையை பாபாவுடைய பாதங்களில் வந்து வைக்கணும். உங்களுக்கு பண்ண பிடிச்சது அப்படின்னா இருக்கக்கூடிய 7 நாட்கள்லையும் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமையலை அப்படின்னும் போது 7வது நாள் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறேன் இந்த 2 ரூபாய் அந்த ஒரு ஸ்டெப்பை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு கரெக்டான ஒரு இடத்துல உட்காந்து டெய்லி படிக்கணும், பாபாவுக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும், பூ போடணும், இவ்வளோ தான் ஸ்டெப்பு. ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகே, அண்ட் இந்த 2 ரூபாய் வந்து நம்ம ஏன் ஆஃபர் பண்ணுறோன்னா உங்களுக்கே தெரியும், நம்பிக்கை பொறுமையினுடைய அர்த்தம் தான் அந்த 2 ரூபாய். நீங்கள் எந்த கோரிக்கை வச்சு வேண்டிட்டு மனசில் பாபா கிட்ட வேண்டிட்டு படிக்கிறீங்கல்ல, அதற்கு நான் வந்து உங்களை சமர்ப்பணம் பண்ணுறீங்க. 2 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நான் நம்பிக்கையாக இருக்கேன், பொறுமையாகவும் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாபா கிட்ட வந்து சொல்கிற விதமாக தான் நீங்கள் அந்த 2 ரூபாய் காணிக்கை வந்து பாபா பாதத்தில் வச்சு வேண்டிக்கிறீங்க. ஸோ இதை தொடர்ந்து 7 நாளுமே பண்ணணும். நான் டைம் டேபிள் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ் எந்தெந்த டேக்குள்ளே கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வரக்கூடிய புதன்கிழமைக்குள்ளே முடிச்சிட பாருங்க. முடிச்சுட்டு இப்போ வியாழக்கிழமை வந்தாச்சு. அதாவது நான் சொல்கிறது வியாழக்கிழமை வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய 20ஆம் தேதி
இருக்கக்கூடிய வியாழக்கிழமை. அப்போ வந்துட்டு பாபாவுடைய கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு ஒரு மட்டை தேங்காய் வந்து துணியில் வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னதானம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 9 பேருக்காவது ஒரு சாப்பாடு சின்னதாக ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு 9 பேருக்கு ஆஃபர் பண்ணுங்க. இல்லை உங்களால் அது முடியாது அப்படின்னா டொனேஷன்ஸ் கவுண்டரில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த பிரசாதத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி கூட நம்ம பண்ணலாம். பட் ட்ரை டு அவாய்ட் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி யாராவது சாப்பாடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. ஸோ அது நம்ம பண்ணணும் இந்த நாள் அன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறமா. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பாபாவுடைய புனிதமான புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, சாய் சத் சரித்திரம் இருக்கட்டும், இல்லை பாபாவுடைய போற்றிகளாக இருக்கட்டும், ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியாக இருக்கட்டும், எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாபாவை பற்றின புக்ஸ். அந்த புக்ஸில் வந்துட்டு ஒரு கம்மி ப்ரைஸாக இருக்கக்கூடிய புக்ஸாக கூட இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய ஸ்டோர்ஸில் வந்துட்டு கிடைக்கும். பாபாவுடைய கோவிலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே எல்லாமே கிடைக்கும். அதில் ஒரு 10 புக்கு வாங்கி கோவிலில் வர டிவோட்டிக்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இல்லைனா கூட ஓம் சாய்ராம் சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்துட்டு பாக்ஸாக போட்டிருப்பாங்க. 1000 முறை இல்லை 108 முறை அந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்துட்டு ஓம் சாய்ராம் எழுதுவாங்க. நிறைய பேர் நான் கோயிலுக்கு போகும்போதே நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 7 நாள் நம்ம வந்துட்டு இந்த பாராயணம் முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி பாபாவுக்கு வந்து காணிக்கை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு, பாபாவுடைய பேரில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு, இந்த புக்கை வந்து இதெல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய ப்ரொசீஜரை சப்தங்கம் பாராயணம் பண்ணுறது. வெரி சிம்பிள் இல்லையா. 7 நாள் வந்துட்டு புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு 7 சாப்டர் படித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 7வது நாள் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும் வியாழக்கிழமை. அந்த நாள் அன்னைக்கு நம்ம பாபா கோவிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு 2 ரூபாய் காணிக்கை வந்து தட்சணையாக கொடுத்துட்டு பாபாவுடைய பேரில் அன்னதானம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்துட்டு டே வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய சப்தங்கம் பாராயணம் ப்ரொசீஜர். நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எதுவுமே வந்து பாபா வந்து இதை தான் நீ பண்ணணும் அப்படிங்கிறத எதுவுமே சொன்னது கிடையாது. எதுவுமே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே மோஸ்ட்டாக பாபா அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்காக நம்ம வந்துட்டு இதை டேக் இட் ஃபார் அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது இல்லையா. ஒரு புனிதமான புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய கடமை, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்பெக்டே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதுதான் வந்து 7 நாள் சப்தங்கம் பாராயணத்துடைய ஃபுல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சப்தங்கம் பாராயணம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புக்கை வந்துட்டு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புக் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை டேபிளாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு விஷயம். இட்ஸ் ஆக்சுவலி நான் ஆப்ஷனல். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாபாவுடைய புனிதமான புக்கில் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணுறது, பென்னால் இல்லை பென்சிலாலலாம் வந்துட்டு எழுதுறது வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது வந்துட்டு ட்ரை டு அவாய்ட் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது ஒரு விஷயம். பாபாவுடைய புக்கை வந்து பெரியவங்க முன்னாடி, வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி, உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி வந்துட்டு இந்த பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய பாராயணத்தில் நீங்கள் வந்துட்டு பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமையில நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வியாழக்கிழமைன்னு கிடையாது, நீங்கள் எந்த நாளில் வேணாலும் இந்த சப்தங்கம் பாராயணம் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் த திங் இஸ், நீங்கள் வந்துட்டு இந்த சப்தங்கம் பாராயணம் அப்படிங்கிறதுக்கான முறை வந்து அந்த 7 நாள் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் எனி டைம், எந்த நாள் எந்த நேரத்தில் வேணாலும் பாபாவுடைய புனிதமான புக்கை வந்து படிக்கிறதுக்கு எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த பாராயணம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு முறை தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம்.
சில பேருக்கு கேள்வி வரும். ஒரு நாள் என்னால பண்ணிக்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள்ல நீங்க அத வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு விஷயமே. ஸோ இதுதான் வந்து சப்தங்கம் பாராயணம் 7 நாள் பண்றது. எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு இந்த பாராயணம் வந்து ஈடுபடுங்க. எல்லாரும் வந்து இந்த பாராயணத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஷீரடியில போய் தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஷீரடி வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நம்மளால போக முடியாது. இருந்தாலும் வீட்ல இருந்தபடியே பாராயணம் பண்ணும்போது, பாபா நம்ம பக்கத்துல உட்காந்து நம்ம படிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. "ஓ! படிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் பாராயணம் பண்றதுல உங்கள ஈடுபடுத்திக்கோங்க. அப்படி ஈடுபடுத்த முடியலனா கூட பரவாயில்ல. பாராயணம் பண்றதுடைய ஆடியோ புக்ஸ் நெறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா வந்து சூப்பரா வந்துட்டு பாபாவ பத்தி பேசுவாங்க. சாய் மோட்டிவேஷன் பை நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாவுடைய சேனல் இருக்கு. அந்த அண்ணா வந்துட்டு இந்த ஒரு பாராயணம் வந்து பண்றதா வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சேனலை கூட நீங்க பாருங்க. அவங்க பாபாவை பத்தி சூப்பரா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய சேனல். ஸோ அவங்க வந்துட்டு இந்த பாராயணம் பண்றதா வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சேனலை கூட பாருங்க. அவங்க வந்து 7 நாளுமே வந்துட்டு தொடர்ந்து வந்து பாராயணம் பண்ண போறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு புக்கை வந்து ஃபுல்லாக படிப்பாங்க. பாராயணம் வந்துட்டு ஃபுல் பேஜையும் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம காதால் கேட்கும்போது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுடைய சேனலையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வேறு என்ன விஷயம்? ஸோ அவ்வளோதான். நீங்கள் பாராயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு பண்ணுங்க பாபா கிட்ட. ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நிறைவேறணும்னு ஆசை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த புனிதமான புக்கை வந்து எல்லாரும் வந்து பாராயணம் பண்ணி நிறைய நன்மைகள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் வந்து பாபாவுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பாசத்தையும் வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. ஸோ தட் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து விசிபிள் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு இந்த நாளை வந்து நன்மைகள் அடைவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க எப்படி வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு, எப்படி பண்ணணும், என்ன ஃபியூச்சர்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்து நம்ம பேசணுமா, டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா இன்னொரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறந்துடாதீங்க, எல்லாருமே இந்த சப்தங்கம் பாராயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. படிக்கிறவங்களுடைய இந்த ஆடியோ புக்ஸ் அந்த சேனல் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய சேனல்ல போயிட்டு கூட நீங்க கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய அறிவு வந்து இன்னும் வளர்ந்துட்டே போகும். எதை நம்ம நல்ல விஷயம் தானே நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ஈடுபடணும். கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். சீக்கிரமா நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.